விஷயத்த சொன்னா இவன் என்ன பதட்டப்படுவான்னு தெரியலையே. சரி, இவளை கூட சமாளிச்சிடலாம், அது ஒரு விஷயம் இல்ல. ஆனா அம்மாவை எப்படி சமாளிக்கிறது? அம்மாவுக்கு நம்ம விஷயம் தெரிஞ்சிருச்சா தெரியலையா? ஆனா சுஜி விஷயம் தெரிஞ்சிருச்சு, அது மட்டும் நல்லா தெரியுது. சரி, என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியல. சுஜி மாமா கிட்ட பேசியிருப்பா, நம்ம இவகிட்ட பேசுவோம். பேசிட்டு போய் அம்மா கிட்ட எப்படியாவது பேச வேண்டியதுதான். வேற வழி, லவ் பண்ணிருக்கேன்ல, சமாளிச்சுதானே ஆகணும். அது மட்டும் இல்ல, நம்ம விஷயம் தான் கார்த்திக் மாமா, அருண் மாமா, அரவிந்த் மாமான்னு எல்லாருக்கும் தெரியும்ல. நமக்கு அவங்கள கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க. நமக்கு மட்டும் இல்ல, வெற்றி மாமாவுக்கும் சுஜிக்கும் கூட கண்டிப்பா அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால நம்ம அதை பத்தி நினைச்சு கவலைப்பட வேண்டியது இல்ல. அம்மாவை சமாளிக்கணும், சமாளிப்போம். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னை வந்து பார்க்கவே இல்லைல்ல. இருங்க இருங்க, உங்ககிட்ட நான் கோச்சிக்கிட்டேன், சண்டை போட போறேன் பாருங்க. என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. இவளை சமாளிக்கிறதா அம்மாவை சமாளிக்கிறதா? ஐயோ முடியல. கல்யாணத்துக்கு முன்னாடியே நமக்கு இப்படி இருக்கே, கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம கதி. ஓ, அத்தைக்கு விஷயம் தெரிஞ்சிச்சுங்கிறது சாருக்கு தெரிஞ்சிச்சு போல இருக்கு. அதான் தனக்கு தானே புலம்பிட்டு இருக்காரு. இது கூட அழகா தான் இருக்கு, சூப்பரா இருக்குடா. இவளை எப்போ வர சொன்னேன்? நான் வந்து எவ்வளோ நேரம் ஆகுது? எப்பவுமே என்னை இப்படிதான் வெயிட் பண்ண வைப்பாளா? அடி சீக்கிரம் வாடி, மனசுல வேற 1000 கவலைகள் இருக்கு. இவகிட்ட சொல்லி புலம்பிட்டு போலான்னு பார்த்தா நானே தனியா பேசி புலம்பி தீத்துருவோம் போல இருக்கு. அப்புறம் தான் வருவா போல. ஐயோ, இந்த அளவுக்கு புலம்பிட்டு இருக்காரே, சே பார்க்கவே கஷ்டமா இருக்கு. பேசாம போய் உண்மையை சொல்லிடலாமா? வேணாம் வேணாம் வேணாம், அத்தை திட்டுவாங்க. நம்ம அமைதியா இருக்கிறது தான் நல்லது, அத்தையே பார்த்துப்பாங்க. ஹாய். அது சரிதான், வந்தது லேட்டு, இதுல கூலா ஹாய். ஆமா, எத்தனை மணிக்கு வர சொன்னேன்? எத்தனை மணிக்குடி வர? எவ்வளவு நேரம்டி வெயிட் பண்றது? சாரிங்க, வீட்டில் கொஞ்சம் வேலை இருந்ததா, அதனாலதான் வர லேட் ஆயிடுச்சு. சாரி சாரி. உனக்கு என்னம்மா, அசால்ட்டா சாரி சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். சரி அதை விடு, வீட்டில் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு தெரியுமா? ஐயோ, என்னங்க பிரச்சனைன்னு சொல்றீங்க? யாருக்கு என்ன ஆச்சு? உடம்புக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லம்மா யாருக்கும், இது வேற பிரச்சனை. அதான் தெரியுமே என்ன பிரச்சனைன்னு, ஆனா காமிச்சிக்க முடியாதே. சொல்லுங்க என்ன பிரச்சனைன்னு. முதல்ல நம்ம விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி சுஜித சொல்லுவோம், அப்புறம் இவ ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துப்போம். அப்புறமா நம்ம விஷயத்த சொல்லுவோம். அது ஒண்ணும் இல்லம்மா, நான் சொல்றேன், பதட்டப்படாத சரியா? அது சரி, நீங்க சொல்றது எனக்கு என்ன புதுசா? இதுக்கு நான் ஏன் பதட்டப்படணும்? என்னங்க என்னென்னமோ சொல்லி பயமுறுத்துறீங்க, என்ன ஆச்சு? சீக்கிரம் சொல்லுங்க, என்ன விஷயம்னு. தெரியுமா, இரு இரு சொல்றேன், நீ எதுவும் டென்ஷன் ஆகாத. ஒன்றும் இல்லை, எங்க அம்மாவுக்கு உங்க அம்மாவுக்கு நம்ம விஷயம் தெரிஞ்சிச்சு அதானே? சொல்லுங்க என்னங்க, அம்மாக்குன்றீங்க, என்ன ஆச்சு? அத்தைக்கு என்ன சொல்லுங்க. சொல்றேம்மா, எங்க அம்மாவுக்கு சுஜி வெற்றி மாமாவோட லவ் தெரிஞ்சிச்சு. ஐயோ, இது என்ன புது ட்விஸ்டா இருக்கு? இது நமக்கே தெரியாதே. நம்ம விஷயம் மட்டும் தானே அத்தைக்கு தெரிஞ்சது, சுஜிமா விஷயமாமா? ஐயோ, என்னடி வாயை பிளந்துட்ட? என்னங்க என்ன சொல்றீங்க? சுஜிமா விஷயம் தெரிஞ்சிச்சான்? ஐயோ, ஆமா அத்தை என்ன சொன்னாங்க? சுஜிமாவும் வெற்றி அண்ணியாவும் பத்தி என்ன சொல்லுவாங்க? அம்மா சுஜிய ரொம்ப கோவமா கேள்வி கேட்டுட்டே இருந்தாங்களா, அந்த சமயம் யார்கிட்ட இருந்து போன் வந்தது. நல்ல வேலை, அவங்களுக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அவங்க போன் பண்ணதுனால சுஜி எப்படியோ தப்பிச்சுட்டா பாத்துக்க. அதனால சுஜி தப்பிச்சு வந்துட்டா, இல்லைன்னா இந்நேரம் அம்மா அவளை கிழிச்சு தொங்க விட்டுருப்பாங்க. அதான் என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியலம்மா. அந்த ஃபோன் பண்ண புண்ணியவதியே நான் தான். என்னாலதான் அப்போ சுஜி தப்பிச்சிருக்காளோ? இல்லையே, அத்தை அப்படிலாம் டெரர் பீஸ் கிடையாதே. அத்தை ஒருவேளை சுஜிக்கு டெரர் பீஸா இருந்தா எங்க விஷயத்துக்கு சம்மதிச்சிட்டாங்க, ஆனா சுஜிமாக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் போல இருக்கே. வெற்றி மாமா சுஜி விஷயம் தெரிஞ்சதுக்கு இவ இப்படி வாய பழந்துட்டா. நம்ம விஷயமும் தெரிஞ்சிச்சு சொன்னா ஹார்ட் அட்டாக்கே வந்துருமோ? சரி சரிம்மா, இப்படியே அதிர்ச்சியில இருந்தா எப்படி? அதிர்ச்சியை குறமா? சரிங்க, எனக்கு இந்த விஷயம் கேட்ட உடனே
ரொம்ப ஷாக் ஆயிடுச்சுங்க. அதான். தெரியுதே, நீ ரொம்பவே ஷாக் ஆயிட்டேன்னு நல்லாவே தெரியுது. இதுக்கே ஷாக் ஆயிட்டா எப்படி? இன்னொரு விஷயமும் இருக்கு, அதை கேட்டா நீ என்ன ஆவியோன்னு தெரியலையே. அந்த இன்னொரு விஷயம் நம்ம விஷயமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு நான் ஷாக் ஆக மாட்டேன். ஏன்னா அதுதான் எனக்கு தெரியுமே. அது என்னதுங்க இன்னொரு ஷாக்காங்க? கிட்டத்தட்ட அதுவும் ஒரு ஷாக்கான விஷயம்தான். சரி, இப்ப உன் மனசு தரப்பத்திக்க. இதுதான் கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன். ஓகே, அது சரி, இது கிரிட்டிக்கலா? ரைட். என்னங்க ஏதேதோ பயன்படுத்துறீங்க, விஷயத்த சொல்லுங்க. அட இருப்பா, நானே என் மனசை தரப்படுத்திக்க வேண்டாவா? நான் சொல்ற விஷயத்தை கேட்டு நீ வேற மயக்கடிச்சு விழுந்துட்டீன்னா உன்னை தாங்கி பிடிக்கணும்ல, அதுக்கு நான் தயாரா இருக்கணும்ல. மயக்கம்? நான் விழ வேண்டியதில்ல, நான் சொன்னா நீங்க தான் விழுவீங்க. சரி, நீங்க இப்படியே நினைச்சுக்கோங்க, அதுவும் ஒரு வகையில நல்லதுதான். சரிங்க, சொல்லுங்க. சுஜி வெற்றி மாமா விஷயம் தெரிஞ்சதில்ல, அவங்க விஷயம் மட்டும் தெரிஞ்சது இல்லம்மா, நம்ம விஷயமும் எங்க அம்மாக்கு தெரிஞ்சிருச்சு. ஓ, அப்படியா? என்ன இவ அசால்ட்டா ஓ அப்படியான்னு கேக்குறான்? ஏன் உனக்கு அதிர்ச்சியா இல்ல? ஐயோ, இதுக்கும் நான் ஷாக் ஆகணும்ல? அடி மறந்துட்டியடி. ஷாக் ஆயிட்டேன், இந்த பாருங்க, ஷாக் ஆயிட்டேன். இப்பதான் நீங்க சொன்னது என் மண்டைக்கு ஏறிச்சா, அதான் இப்பதான் ஷாக் ஆனேன். இது என்ன வித்தியாசமான ஷாக்கா இருக்கு? சொல்லி அரை மணி நேரம் கழிச்சு ஷாக் ஆகுற? ஐயோ, என்ன இவர் இவ்வளவு கேள்வி கேட்கிறாரு? இதை நம்ம முன்னாடியே ஷாக் ஆயிருக்கணுமோ? ச்சே, நான் வேற கோட்டை விட்டுட்டேன். சரி, எப்ப ஷாக் ஆனா என்ன, அதான் ஷாக் ஆயிட்டேன்ல, அதை விடுங்க, நீங்க விஷயத்துக்கு வாங்க. சரிம்மா, நான் விஷயத்துக்கு வரேன், நீ ஷாக்கா போற. அம்மா, இப்ப என்ன பண்ண போறீங்க? அத்தைக்கு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னு சொல்றீங்க, இப்ப என்ன பண்ற மாதிரி ஐடியா? தெரியல என்ன பண்றதுன்னு. அம்மா இன்னும் என்கிட்ட நேரடியா கேட்கல, கேட்டாதான் என்ன பண்றதுன்னு யோசிக்கணும். பேசாம ஒண்ணு பண்ணலாமா? என்னதுடி, நீ எதனா நல்ல ஐடியா வச்சிருக்கியா என்ன? சொல்லு சொல்லு, அதையே பண்ணிடுவோம். நல்ல ஐடியா தானே வச்சிருக்கேனே, இத சொல்றேன், நீங்க பண்றீங்களா இல்லையான்னு பாப்போம். ஒண்ணும் இல்லைங்க, அத்தைக்கு விஷயம் தெரிஞ்சிச்சுன்றீங்க, நம்ம லவ் அக்செப்ட் பண்ணுவாங்களோ பண்ண மாட்டாங்களோ, பேசாம நம்ம ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டா என்ன? என்னடி புசுக்குன்னு ஓடி போய் கல்யாணம் பண்ணலாம்னு சொல்ற? அம்மா சொல்றது நீதானா? ஆமாங்க, நான் தான். ஏன்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, ஒருவேளை அத்தை நமக்கு ஒத்துக்கலன்னா, அதனாலதான். என்னாலலாம் உங்களை பிரிஞ்செல்லாம் இருக்க முடியாதுங்க, அதுக்காக தான் சொல்றேன். புரியுதுமா, அதுக்காக நம்ம ஓடி போய்லாம் கல்யாணம் பண்ணக்கூடாது, சரியா? நீ இப்படி சொல்ற பொண்ணே கிடையாது, இப்ப பயந்துட்டேன்னு நினைக்கிறேன். அதான் நீ பயப்படாத, நான் இருக்கேன்ல. அம்மா கிட்ட தைரியமா பேசி அம்மாவை எப்படியாவது ஒத்துக்க வைக்கலாம்டி. அதுக்காகலாம் நம்ம ஓடி போய்லாம் கல்யாணம் பண்ணக்கூடாதுடி, தப்பு, சரியா? பரவாயில்ல ஆகாஷ், நீங்க ரொம்ப நல்ல பையன்தான். எங்க நான் கேட்ட உடனே சரின்னு சொல்லிடுவீங்களோன்னு நினைச்சேன். பரவாயில்ல, என்னையும் புரிஞ்சு வச்சிருக்கீங்க. நீங்களும் ரொம்ப நல்ல பையன்தான். லவ் யூ ஆகாஷ். இல்லைங்க, அதுக்கு இல்லை, ஒருவேளை அத்தை ஒத்துக்கலைன்னா, உங்களை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்கன்னா அதுங்க பயமா இருக்கு. சே, அப்படிலாம் எதுவும் நடக்காதுமா, நான் இருக்கேன்ல. இங்க பாரு, நான் இருக்கேன், நான் இருக்கும்போது இந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது. உன்னை நான் தான் கல்யாணம் பண்ண வேண்டி, நீ வேற எதையாவது சொல்லி பயன்படுத்தாதடி. எங்க அம்மா கிட்ட நான் பேசுவேன், நான் பேசி நானே உன்னை கல்யாணம் பண்ண வேண்டி. நீ கவலைப்படாதேன்னு. அதுக்காக நம்ம இந்த மாதிரி விபரீத முடிவெல்லாம் எடுக்கக்கூடாது, அது ரொம்ப தப்புமா, சரியா? அது மட்டும் இல்லம்மா, நமக்கு தான் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாங்களே, கார்த்திக் மாமா, அரவிந்த் மாமா, அருண் மாமான்னு. அதனால இவங்களா இருக்கும்போது நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்லை. அதுலயும் கார்த்திக் மாமா அவர் பார்த்துப்பாரு நம்ம விஷயத்தை. அதுலயும் அவருக்கு உண்மையில பாசம் கொஞ்சம் கூட. அதனால கண்டிப்பா கார்த்திக் மாமாவே முன்ன நின்று நம்ம கல்யாணத்தை நடத்தி வைப்பாங்கம்மா. நம்ம இந்த மாதிரிலாம் தப்பான முடிவெல்லாம் எடுக்கக்கூடாது, புரியுதா? நீ இது மாதிரிலாம் யோசிக்க கூடாது. நீ இந்த மாதிரிலாம் யோசிக்க மாட்டேன், அதான் நீ கொஞ்சம் பயந்துட்டு இருக்க, வேற ஒன்றும் இல்லை. நான் இருக்கேன்டி, நீ பயப்படாதடி. ஐயோ ஆகாஷ், நான் என்னைக்கும் இந்த மாதிரி ஒரு முடிவை எடுக்கவே மாட்டேன் ஆகாஷ். எனக்கு தெரியும் நீங்க கண்டிப்பா இப்படிதான் சொல்லுவீங்கன்னு. எனக்கு இது போதும் ஆகாஷ். லவ் யூ ஆகாஷ். சரிங்க, எனக்கு இப்போ ரொம்ப நம்பிக்கை வந்துருச்சுங்க. எனக்கு தான் நீங்க இருக்கீங்களே,
அதை நினைச்சு எனக்கு கவலையே கிடையாது. அது மட்டும் இல்ல, கார்த்திக் அண்ணா இருக்காங்க. கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி நம்ம கல்யாணத்தை அவரு முன்ன நின்று நடத்தி வைப்பாங்க. ஆமா, நான் இப்ப யோசிச்சது தப்பு தான். என்ன மன்னிச்சிடுங்க ஆகாஷ். சே, நீ என்னம்மா பண்ணுவ? நீ கொஞ்சம் பயந்துட்ட, அதான், வேற ஒண்ணும் இல்ல. சரி, இனிமே பயப்படாத. சரிங்க. சரி, நான் கிளம்பட்டுமா? ஆஃபீஸ்க்கார டைம் ஆகுது, நான் போகணும். என்னது போகணுமா? என்னடி வந்த பேசுன போகணுன்ற? என்னடி சும்மா ஃப்ரெண்டா நம்ம வந்து நின்னு பேசிட்டு கிளம்புறதுக்கு? வேற என்ன? கடல் என்ன? போங்க ஆகாஷ். எதுக்கு இப்ப என்ன இப்படி கலாய்க்கிறீங்க? என்ன ஆகாஷ் இது? அப்புறம் என்னடி என்னமோ வந்த பேசுன போறேன்னு ஃப்ரெண்டுக்கு பாய் சொல்ற மாதிரி சொல்ற? ஏய், நம்ம லவ்வர்டி, தெரியும்ல? அதெல்லாம் நல்லாவே தெரியும். இது எங்க ஊருன்னு உங்களுக்கு தெரியும்ல. இங்க எல்லாரும் வர போக இருப்பாங்க, அதுவும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்ப என்ன, யாராவது பார்த்தா பார்த்துட்டு போகட்டும். அதான் எங்க அம்மாக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சுல. அடுத்து என்ன, உங்க அம்மாக்கு தான் தெரியணும். அவங்களுக்கும் தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம பேசி முடிச்சிட வேண்டியதுதான். பாரு, இவ்வளோ தைரியமா? என்னடி அப்புறம் என்ன பார்த்தா தைரியசாலி மாதிரி தெரியலையா? அதெல்லாம் தைரியம் உள்ள நிறையவே இருக்கு. வேற ஒண்ணு பண்றதுக்கு கூட தைரியம் இருக்கு. சரி, வேணாமேனு கொஞ்சம் வச்சு பாக்குறேன். அதெல்லாம் பண்றதுக்கு வெச்செல்லாம் பார்க்க வேணாம். பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா பண்ணிடலாம். என்னடி நீயாடி சொல்ற? ஜனனி அப்படிங்கிற? மல்லி கொண்டையில பூவா என்ன சுத்தி கடி குழந்தைய அள்ளி என்ன இடுப்புல வச்சு கடி பழ உதட்ட என் உதட்டில் தச்சு கடி. இன்னும் அனன்யா காலேஜுக்கு வரவே இல்லை. அதுக்குள்ள என்ன பாடா படுத்தி எடுத்துட்டடி. சீக்கிரம் போங்க மாம், சீக்கிரம் போங்க மாம்ஸ்னு. இப்ப பாரு போன மாதிரி நிக்கிறது. அது வந்து ஏங்க லேட்டா வந்துருமோன்னு எனக்கு ஒரு பயம். அதனாலதான் அப்படி சொன்னேன். சீக்கிரம் வந்ததானே நானும் அனன்யாவை பார்த்து பேச முடியும். அதனாலதான் மாம்ஸ் அப்படி சொன்னேன். நீ என் மேல கோவமா இருக்கே என்ன? அது சரிடி, செய்யற வேலைலாம் செஞ்சுட்டு போன மாதிரி கேள்வி கேட்கிறேன். சாரி மாம்ஸ், அவளுக்கு நான் ஃபோன் பண்ணிட்டேன். கிட்ட வந்துட்டே இருக்காளாமா. ப்ளீஸ் 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 கோச்சிக்காத. சரி சரி, அப்படி கோச்சிக்க கூடாதுன்னா. ஐயோ, ஆனாலும் உன்ன மாதிரி கொழுப்பு பிடிச்சவன் எவனும் கிடையாதியா. ஒரு இடம் பொருள் இல்லைல்ல உனக்கு. அடி, நீ ஏன் பொண்டாடிடி? எனக்கு எதுக்குடி இடம் பொருள் எல்லாம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி இப்போ என்ன, நான் கோச்சிக்கிட்டேன், சீக்கிரம். ஐயோ, ரொம்ப கொழுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சேன் உனக்கு. வாயை மூடிட்டு அமைதியா மாம்ஸ். இப்படி நம்ம நிக்கிறதே நல்லதில்லை. இது காலேஜ் மாம்ஸ், இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. கையெடு, நான் தூரம் போய் நிக்கிறேன். அடியே போனேன், எதுவும் அதுதான் கொடுக்க கூடாது. அதுக்காக இப்படியெல்லாம் இருக்காமலாம் முடியாது. ஏன்னா நீ பொண்டாட்டி செல்லக்குட்டி. ஆமா ஆமா, வீட்லயும் இதே தான், வெளியிலயும் இதே தானே. இங்கேயுமே இதுதான்டி. நான் சொல்றேனே, மறுபடியும் மறுபடியும் சொல்ல வைக்காதடி. நீ என் பொண்டாட்டிடி. போயா மாம்ஸ். ஐயோ மாம்ஸ், உனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுதுன்னு நீ கிளம்பு. நான் தான் காலேஜுக்கு வந்துட்டேன்ல. நான் இருந்து அனன்யாவை பார்த்துட்டு கிளாஸ்க்கு போறேன். நீ போறதுன்னா போயா. அது எப்படி என் பொண்டாட்டி தனியா விட்டுட்டு போறதா? ஐயோ, அப்படியெல்லாம் விட முடியாதுமா. என் பொண்டாட்டி வேற தங்க ரதமா இருக்கா. யாராவது கண்ணு வச்சிட்டாங்கன்னா அந்த மாதிரிலாம் தனியா விட்டுட்டு போக முடியாது. ஐயோ மேம், இதெல்லாம் உனக்கே ஓவரா தெரியல? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். எதுக்கு இப்ப இப்படி என்ன வாடுற? ஏய், வாரலாம் இல்லடி, உண்மையை தாண்டி சொல்றேன். என் பொண்டாட்டி எனக்கு தங்க ரதம் தாண்டி. சரி போதும், வேண்டாம் மேம், நீ ஓட்டுனது போதும். வேணாம், விட்டுரு. ஏண்டி கொஞ்சம் ஓவரா தெரியுதோ? சரி, அப்ப தங்க ரதம் வேண்டாம், என் தங்க கிளி போதுமா? ஐயோ போதையா, சும்மா வர்ணிச்சுட்டே இருக்காத. அது சரிடி. ஆமா, எங்கடி பேக் எங்க? அதை நான் எப்போ கிளாஸ்ல கொண்டு போய் வச்சுட்டு வந்துட்டேனே. அது சரி, அதெல்லாம் ஃபாஸ்டா வேலை பார்க்கற போல இருக்கு. உன் தங்கச்சியை பார்க்க இவ்வளவு ஆர்வம்? ஆஃப் கோர்ஸ், டெஃபினெட்லி மேம். 2 நாளா என் தங்கச்சியை பார்க்கல, தெரியும்ல. அதனால கண்டிப்பா அவளை பார்த்தே ஆகணும். டி பொண்ணுக்குட்டி, தங்கச்சி மேல இருக்கிற பாசத்துல கொஞ்சமாவது மேல இருக்கா? அடே புருஷா, தங்கச்சி பாசம் வேற, புருஷன் பாசம் வேற. புருஷனுக்கு உண்டான மொத்த பாசமும் உன் மேல கொட்டி வச்சிருக்கேங்க. அதுக்கு ஒரு அளவே இல்லை, தெரியுமா? அதெல்லாம் இவ்வளோதான்னு நான் அளந்தெல்லாம் சொல்ல முடியாது.
அந்த மாதிரி உன் மேல எனக்கு அளவு கடந்த பாசம்டா. போதுமாடா புருஷா? வா அடி என்னடி நீயே காலேஜ்னு மறந்து இவ்வளோ பக்கத்துல வந்துட்டேன். இப்படி வந்தா நான் எப்படி சும்மா நிக்கிறது சொல்லு. போடா. ஆனா சும்மா சொல்லக்கூடாது. என் பொண்டாட்டி நல்லா பேசுறாயா. அது மட்டும் இல்ல என் மேல எந்த அளவுக்கு பாசம் இருக்குன்றதுக்கு இப்போ ஒரு லெக்சர் கொடுத்த பாரு. வேற லெவல் டி பொண்டாட்டி. லவ் யூ டி. லவ் யூ புருஷா. பொழியுது தேனே புதையிற நானு அடமழை கொட்டுச்சா கனவுல மாட்டி குழம்புன மீனு அடிப்பொழி குறும்புக்காரி அழகான கொடுமைக்காரி மொச்சம் மொத்தம் தந்தால் பருவாயில்லை ஆசை வலையிடுதா நெஞ்சம் அதில் விழுதா எழுந்திடும் போதும் அன்பே மீண்டும் விழுந்திடுதா வைக்கிற திணற வைக்கிறியே நீங்க சுபா வைக்கிற பேச வைக்கிறியே நீ என்னத்தான் தத்த வைக்கிற பதங்க வைக்கிறியே இது சரிதானா மேடம் இருங்க, எங்க இவ்வளோ ஃபாஸ்டா ஓடுறீங்க? மாமா போங்க, ஆல்ரெடி ஏர்போர்ட்ல லேட் ஆயிடுச்சு. நிம்மி வேற வந்துட்டு இருப்பா மாமா. எனக்காக அவ வெயிட் பண்ணிட்டு இருக்கா தெரியுமா? அவ எத்தனை ஃபோன் அடிச்சிட்டா தெரியுமா? சீக்கிரம் வாங்க மாமா போலாம். சூப்பா உங்க அக்கா தங்கச்சி பாசத்துக்கு ஒரு அளவே இல்லாம போயிட்டு இருக்குமா. ஏமா காலேஜ்ல தானே இருக்க போறீங்க ரெண்டு பேரும். இன்டர்வெல்ல பார்க்கலாம், லஞ்ச் டைம்ல பார்க்கலாம். அப்புறம் என்னடி? ஆமா, எல்லா நேரமும் கொஞ்சம் நேரம் தானே மாமா. எவ்வளோன்னு நாங்க பேச முடியும் அந்த நேரத்துல? அதுக்கு தான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் போனோன்னா கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருப்போம்ல மாமா. அப்போ தான் எங்களுக்கும் மிஸ் பண்ண ஃபீல் வராதுல்ல. அது சரி. அடி உன் அக்காவை பார்க்க தான் போற, அதுக்காக என்ன மறந்துடாதடி. மாமா அது எப்படி உங்களை மறப்பேன்? உங்களெல்லாம் மறக்க மாட்டேன். போங்க. போற போக்க பார்த்தா நீ உங்க அக்காவோடய செட்டில் ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். அடியே என்னையும் கொஞ்சம் பாரடி பொண்டாட்டி. மாமா இப்போ நான் என்ன உங்களை பார்க்கல, உங்களை நல்லா தானே பார்த்துக்கிறேன். அப்புறம் என்ன, எனக்கு எங்கள் அக்காவை 2 நாளாக பார்க்கல தெரியுமா? நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அவளை. பொண்டாட்டி உனக்கு நிம்மி மேலே பாசம் அதிகம்தான் ஒத்துக்கிறேன். அதுக்காக உன் அம்மா மேலே இருக்க பாசத்தை கம்மி பண்ணிடாதடி. நான் எப்பவுமே உன் பாசத்துக்கு ரொம்ப அடிமடி. அதை மட்டும் தயவு செஞ்சு கம்மி பண்ணிடாத, யாருக்கும் ஷேர் பண்ணிடாதடி. ஐயோ லூசு மாமா. அது சரி, சொல்லுமா. மாமா உங்க மேல இருக்க பாசம் அது வேற மாமா. அது நம்ம 2 பேரும் காதல் பாசம் அப்படி சொல்லலாம். இது வந்து நாங்கள் அக்கா தங்கச்சி அந்த பாசம். இது வேற இது வேற. இது ரெண்டுத்தையும் போட்டு நீங்க குழப்பிக்க கூடாது, புரியுதா? உங்க மேல இருக்க பாசம் வேற 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 மாதிரி மாமா. நல்ல எக்ஸ்பிளனேஷன் பொண்டாட்டி. உங்க பாசம் வேற மாதிரி தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன் பொண்டாட்டி. ஐயோ மாமா பாருங்க, பேசிக்கிட்டே நம்ம இங்கே நின்றுட்டோம். டைம் ஆகுது மாமா, வாங்க போகலாம். அவ வேற எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருப்பான்னு தெரியல. நான் போனா கத்துவா மாமா, சீக்கிரம் வாங்க போகலாம். போலாம் தாண்டி, நீ வேற இவ்வளோ பக்கத்துல இருக்கியா, அதான் மாமாக்கு விடுறதுக்கு மனசே இல்லடி. இப்படியே அணைச்சி வச்சுக்கலாமான்னு தோணிக்கிட்டே இருக்குடி. அது சரி மாமா, அதெல்லாம் ஈவினிங்கும் நைட்டும் வச்சுக்கோங்க. இப்போ என்னை விடுங்க, நான் போய் எங்கள் அக்காவை பார்க்கணும். விடுங்க மாமா, டைம் ஆகுது. சுகமா அழகே முகத்தில் ஏன் முத்தான வேர்வை, அந்த முகிலை எடுத்து முகத்தை துடைத்து விடவா. ஒரு கோடி ராத்திரிகள் மடித்துக்க சம்மதமா. மாமா போதும், நம்ம இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தா பார்த்துக்கிட்டே தான் இருப்போம். போலாமா? அது என்னமோ கரெக்டு தாண்டி பொண்டாட்டி. இல்லை நீ இப்போ காலேஜுக்கு போய் தான் ஆகணுமா என்ன? நான் கூட ஆஃபீஸ்க்கு போகிற ஐடியாவில் இல்லை. திரும்பி வீட்டுக்கு போயிடலாமா? மாமா நீங்கள் சரியில்லை. நான் இங்கே நின்றுட்டு இருந்தேன், நீங்கள் இப்படியே தான் பேசிகிட்டு இருப்பீங்க. போகலாம் வாங்க. ஐ மாமா அங்கே பாருங்க, நிம்மியும் அருண் மாமா வந்துட்டாங்க. வாங்க மாமா சீக்கிரம் போகலாம்.
அது சரி. அங்க பாருடி பொண்டாட்டி, காலேஜ்னு கூட பார்க்காம எங்க வந்து நின்று ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காப்ல. நம்ம சகல வேற மாதிரி தான் போல. போ. அது சரி, அங்க நல்லா தான் போயிட்டு இருக்கு. இங்க தான் எது பண்ணாலும் போங்க மாமா, வேணாம் மாமா அப்படின்னு வேண்டியது. என்னடி பொண்டாட்டி லுக்கு? மாமா என்ன நீங்க என்ன கலாய்க்கிறீங்களா? சி 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 சி. உன்னை எப்படிமா நான் கலாய்ப்பேன்? நான் என் பொண்டாட்டியை சொன்னேன். உன்னை எப்படி சொல்லுவேன் சொல்லு? அதான் நான் உன்னை எதுவும் சொல்லலை, என் பொண்டாட்டியை தான் சொன்னேன். மாமா சரி சரிடி பொண்டாட்டி, நம்ம சண்டைலாம் வீட்டில் போய் வச்சுக்கலாம் சரியா? வா, நம்ம முதல்ல அவங்கள போய் பார்ப்போம். வாங்க அவங்கள போய் பார்ப்போம். உங்களுக்கு நைட்டு தான் இருக்கு, என்னைய கலாய்க்கிறீங்க? இருங்க, உங்களுக்கு நைட்டு வச்சு செய்கிறேன் பாருங்க. ஐயோ பொண்டாட்டி, நான் சும்மா சொன்னேம்மா. இங்கே பாரு, மாமாவை அப்படிலாம் பண்ணக்கூடாது, தப்பு சரியா? நீ நைட்லலாம் கை வைக்கக்கூடாது, தப்பு சரியாம்மா? நம்ம எது வந்தாலும் டே டைமில் பேசி சமாதானம் ஆயிக்கணும். நைட்டு பக்கமே நீ போகக்கூடாது, புரியுதா? அதெல்லாம் என்னை இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கலாய்ச்சிங்க பாருங்க, அப்போ யோசிச்சிருக்கணும். நீங்கள் யோசிக்காம என்ன கலாய்ச்சிட்டீங்கல்ல. இனிமே உங்களுக்கு இருக்குது மாமா, நைட்டுக்கு தான் இருக்கு, வச்சு செய்கிறேன் பாருங்க. எப்படி என் பக்கத்தில் வரீங்கன்னு நானும் பார்க்குறேன். அடியே பொண்டாட்டி, இங்க பாரு, மாமா பாவம். நம்ம விஷயத்த அப்புறம் வச்சுக்கலாம், இப்போ நம்ம அவங்கள கூப்பிடுவோம் சரியா? சரிங்க மேடம். மேடம் உத்தரவு போட்டா அதுபடியே நடந்துக்கிறேன். சரிங்க மேடம், கூப்பிடலாமா? அது இப்படியே மாமா சமத்து பிள்ளையா இருக்கணும் சரியா? சரிடி, சரி இரு, அவங்கள கூப்பிடுவோம். சரிங்க மாமா. சகல. ஐயோ மாம்ஸ், கார்த்திக் மாம்சா அனன்யாவும் வந்துட்டாங்க போல இருக்கு, விடுங்க. சரிடி. அப்புறம் கார்த்திக் எப்படி இருக்க? நமக்கு என்ன சகல, நல்லாவே இருக்கும். நீங்க எப்படி இருக்காப்ல? இங்கே அதேதான் கார்த்திக், நல்லாவே இருக்கும். என்னம்மா அனன்யா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மாமா. நிம்மி, நீ எப்படி இருக்க? விஜி அக்கா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா சாப்பிட்றியா? நல்லா பார்த்துக்கிறாரா மாமா? எனக்கு என்ன, எனக்கு எந்த குறையும் இல்லை, நல்லா இருக்கேன், நல்லா சாப்பிட்றேன். உங்க மாமா என்னை ரொம்பவே நல்லா பார்த்துக்கிறாங்க. அம்மா நீ எப்படி இருக்க? நீ என்ன சாப்பிட்றியா இல்லையா? என்னடி ஏதோ இழைச்சிட்ட மாதிரி இருக்க? மாம்ஸ் நல்லா பார்த்துக்கிறாரா இல்லையா? சகலம் பொண்டாட்டிக்கு கொழுப்ப. இதுக்கு முன்னாடி அவ தங்கச்சி என்னமோ கொழு கொழுன்னு குண்டா இருந்த மாதிரியும் இப்ப வெட வெடன்னு ஒல்லி ஆயிட்டா மாதிரியும் பேசுறாங்களே. என்ன கார்த்திக் பண்றது? அவங்க 2 பேரும் 2 நாள் 2 வருஷமா நினைச்சாங்கன்னு நினைக்கிறேன். அதான் இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணிக்கிறாங்க. அது சரி, அது என்னமோ கரெக்ட் தான் சகல. ஆமா, என்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டீப் ரொமான்ஸ் போயிட்டு இருந்தது போல இருக்கே, நாங்க வந்துதான் கெடுத்துட்டோமோ? அட நீ வேற கார்த்திக், அப்படிலாம் எதுவும் இல்ல, சும்மா தான் நின்று பேசிக்கிட்டு இருந்தோம். அதுக்குள்ளதான் வந்துட்டீங்களே நீங்களே, அப்புறம் என்ன? நீங்க நின்றுட்டு இருந்த போஸை பார்த்தா சும்மா நின்று பேசிட்டு இருந்த மாதிரி இல்லையே. அதுலயும் உங்க ரொமான்ஸ் இப்ப பட்டையை கிளப்பிட்டு போயிட்டு இருக்கே. அதான் காலேஜ் கூட பார்க்காம டீப் ரொமான்ஸ்ல இறங்கிட்டீங்களோன்னு கேட்டேன். டேய் அடங்குடா, போதும், அநியாயத்துக்கு ஓட்டாதுடா. சரி சரி சகல, அப்புறம் எப்படி போயிட்டு இருக்கு உங்க லைஃப்? 2 நாள்ல என்னடா சொல்ல முடியும்? 2 நாள் தான் போயிருக்கு. ஆனா இவங்களுக்கு பாரு, ஏதோ 2 வருஷத்தை கடந்துட்ட மாதிரி கலந்துட்டு இருக்காங்க. சரி பாப்போம், இவன் எங்க அம்மா அப்பா அனன்யான்னு ஓயாம புலம்பிக்கிட்டே இருக்கா. சரி என்ன கேக்குற, உனக்கு எப்படி போயிட்டு இருக்கு? அட ஏன் சகல, நீ வேற ஒண்ணு வெந்த பொண்ணுல விரல பாய்ச்சுற மாதிரி. அங்க மட்டும் என்னவா, அதே தான். என்ன பிளட் உனக்கோ அதே சேம் பிளட் தான் எனக்கும். போயாம நிம்மி வேணும் நிம்மி வேணும், அங்க மம்மி வேணும் டேடி வேணும். ஆட போயா, என்னால முடியல. என்ன கார்த்திக் 2 நாள்ல இப்படி ஆயிட்ட? பின்ன என்னையா சகல, ரூமுக்குள்ள வந்தாலே முகத்தை டல்லா வச்சுக்கிறா. என்னடி பொண்டாட்டின்னு கேட்டா, நிம்மிய பார்க்கணும் மாமா, அப்புறம் அம்மாவை பார்க்கணும் மாமா, அப்பாவையும் பார்க்கணும் மாமா அப்படின்னு கேட்குறாயா. இதெல்லாம் கூட பரவாயில்ல. முந்தா நேத்து என்ன பண்ணா தெரியுமா? மணி 11:30. இப்போ போய் நிம்மியை பார்த்துட்டு வரலாமான்னு என்னை நச்சரிச்சு எடுத்துட்டா தெரியுமா? அது சரி கார்த்திக், உன் பாடு கொஞ்சம் கஷ்டம்தான். இங்க அப்படி இல்லை, கேட்பா, பட் நான் சமாதானப்படுத்தின உடனே சமாதானம் ஆயிடுவா, கொஞ்சம் புரிஞ்சுக்கிறா. ஆனா அனன்யா சின்ன பொண்ணு இல்ல, அதான் கொஞ்சம் அடம் பிடிக்கிறான்னு நினைக்கிறேன். நல்லா சாப்பிடுடி. என்ன எப்ப பார்த்தாலும் என்னையும் அம்மாவையும் அப்பாவையும் நினைச்சிட்டே இருக்காத. நினைச்சு பாரு எப்படி ஆயிட்டான்னு. இப்படியெல்லாம் இருக்காத சரியா? நல்லா சாப்பிடு. உங்க அத்தை அம்மாலாம் நல்லா பாத்துக்கிறாங்களா? அமிர்தா அண்ணியை நல்லா பாத்துக்கிறாங்களா? கார்த்திக் மாம்ஸ் நல்லா பார்த்துப்பாரு தெரியும். மற்றவங்களும் உன்னை நல்லா பார்த்துக்கிறாங்களா? ஆமாண்டி அக்கா, எல்லாரும் நல்லா பார்த்துக்கிறாங்க. எனக்கு எந்த குறையும் இல்லடி அக்கா. நீ எப்படி இருக்க? நீ நல்லா இருக்கல்ல? அத்தை மாமாலாம் உன்னை நல்லா பார்த்துக்கிறாங்கல்ல?
அருண் மாமா நல்லா பார்த்துப்பாரு, எனக்கும் தெரியும். அத்தை மாமாலாம் நல்லா பார்த்துக்கிறாங்களா? ரித்து அக்கா எப்படி இருக்காங்க? அரவிந்த் மாம்ஸ் எப்படி இருக்காரு? எல்லாரும் நல்லா இருக்காங்க. நான் அப்போ ஈவினிங் சொல்கிறேன், நீ கேட்டதான்னு சொல்லிட்டு. சரியா? சரிடி அக்கா. நீயும் நல்லா சாப்பிடு. நீ எங்கள் ஃபீலிங்ஸ்லேயே இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். நீயும் நல்லா சாப்பிட்ருக்க மாட்டேன். நீயும் நல்லா சாப்பிடு. சரியா? அதெல்லாம் பார்த்துக்கலாம். நீயும் உடம்பு பார்த்துக்க. புரியுதா? நம்ம சீக்கிரமாக போய் அம்மாவையும் அப்பாவையும் பார்க்கலாம். ஒரு 2 நாள் போட்டோம். இப்போவே உடனே கேட்டால் மாம்ஸு கோவப்படுவாங்க. ஒரு 2 நாள் கழிச்சு அம்மாவையும் அப்பாவையும் போய் பார்த்துட்டு வந்துடலாம். சரியா? ஆமாட்டி அக்கா, கண்டிப்பாக அம்மாவையும் அப்பாவையும் பார்க்கணும். நான் நேற்று கூட அம்மா கிட்ட ஃபோனில் பேசினேன். அம்மா வாய்ஸே சரியில்லை தெரியுமா? ஏதோ நம்மளை மிஸ் பண்ணுற மாதிரியே பேசினாங்க. ஆனால் என்கிட்ட காமிச்சிக்கலடி அக்கா. நீ பேசுனி அம்மா கிட்ட? ஆமாம் ஆமாம், நான் கூட நேற்று அம்மா கிட்ட பேசினேன். அம்மாவோட வாய்ஸ் சரியில்லைன்னு எனக்கும் புரிஞ்சுது. அதான் அம்மா ஞாபகமாகவே இருக்குது. போய் பார்க்கணும் தான் தோணுது. ஆனால் அப்பா தான் இந்த மாதிரிலாம் அடிக்கடி வரக்கூடாதுமா, நான் அம்மாவை நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி சமாதானம் பண்ணி ஃபோனை வச்சுட்டாரு தெரியுமா? சரிடி அக்கா. நினச்சா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் எப்படியாவது போய் அம்மாவையும் அப்பாவையும் பார்க்கணும். சரி, நீ நல்லா இருக்கல்ல, எனக்கு அது போதும். எனக்கும் தாண்டி, நீ நல்லா இருக்கல, எனக்கும் அது போதும். ஆனால் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் தெரியுமா? உன்கிட்ட சண்டை போடாமல், உன் கூட ரூமில் இல்லாமல் நான் ரொம்ப உன்னை மிஸ் பண்ணேன். எனக்கு நம்ம ரூமில் நம்ம 2 பேரும் இருப்போம்ல, பேசிக்கிட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு யாரையாவது பற்றி பேசிட்டு கலாச்சிட்டு இருப்போம்ல, அந்த ஞாபகம் நிறைய வந்தது. ஆமாண்டி அக்கா, எனக்கும் தான். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. முந்தானேத்து நைட்டு உன் ஞாபகம் எனக்கு ரொம்ப வந்தது தெரியுமா? மாமா கிட்ட சொன்னேன், என்னை கூட்டிகிட்டு போங்க, நான் நிம்மியை பார்க்கணுன்னு. ஆனால் மாமா தான் கூட்டிகிட்டு வரல. நீ தூங்கிட்டு இருப்பேன்னு சொல்லி என்னை சமாதானப்படுத்தி அமைதியாக விட்டுட்டாங்க. பாத்தியா சகல, எப்படி கோத்து விட்டா பத்தியா என் பொண்டாட்டி? அதான் என் பொண்டாட்டி. எவ்வளோ நேக்கா என்ன கோத்து விட்டா பாரு நிம்மிக்கிட்ட. டேய், அன்னைக்கு 11 ஆனாலும் பரவாயில்ல, நீ கூட்டு வந்திருக்கணும்டா. அப்போ தெரிஞ்சிருக்கும் அவளுக்கு. அதான் சகல, தப்பு பண்ணிட்டேன். கூட்டிட்டு வந்து உங்க வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கணும். நான் தப்பு பண்ணிட்டேன். இனிமே கேட்டானா அதான் பண்ண போறேன். கதவை தட்டி உங்க வீட்டுக்குள்ள விட்டுட்டு நான் நீட்டா எங்க வீட்டுக்கு வந்துட போறேன். வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. நீயாவது உன் பொண்டாட்டியா இட்டு வந்து விட்டுட்டு போறதாவது. நான் விட்டேன்டா. விட மாட்டேன் தான், சும்மா ஒரு பேச்சுக்காண்டி சொன்னேன், வேற ஒண்ணும் இல்ல. எனக்கு தெரியும்டா மாவனே, நீயாவது உன் பொண்டாட்டியா விட்டுட்டு போறதாவது. வந்து கையோட கூட்டிட்டுல போயிடுவ. ஏன் சகல, அங்க மட்டும் என்ன வாழுதான்? எங்க நீங்க உங்க பொண்டாட்டியை விட்டுட்டு போங்க பார்க்கலாம். விட்டுட்டு போயிடுவீங்க? ஐயோ, நம்மளால இருக்க முடியாதுப்பா. நானாவது அவ இல்லாம இருந்துக்கிறதாவது. சான்ஸே இல்லை. நிம்மி இல்லாம அருணா வாய்ப்பே இல்லை. அதே மாதிரிதான் அங்கேயும், அருண் இல்லாம நிம்மி இருந்துக்கவே மாட்டான். வேற லெவல் தான். சரியா சகல? ஆமா, இப்ப 2 பேரும் நம்மளை கண்டுப்பாங்களா கண்டுக்க மாட்டாங்களா? அட்லீஸ்ட் டிரைவர் வேலை பார்த்ததுக்காவது ஒரு தேங்க்ஸ் சொல்லலாம்ல. அவங்க 2 பேரும் பாரு, என்னமோ பல வருஷம் கழிச்சு சந்திச்ச மாதிரி எப்படி குழஞ்சிக்கின்னு இருக்காளுங்கன்னு. கார்த்திக், நம்ம மரியாதை நம்ம தான் காப்பாத்திக்கணும். அவங்க கிட்ட நமக்கு தேங்க்ஸ் எல்லாம் கிடைக்காது. நம்மளை கண்டுக்கவே மாட்டாளுங்க இனிமே. அக்காலும் தங்கச்சியும் கூட்டிட்டாங்கல்ல, நம்ம நினைப்பே இப்ப அவங்க இருக்காது தெரியுமா? ஈவினிங் வந்து பாரு, அப்பதான் அருண் கார்த்திக்னு தேட ஆரம்பிப்பாங்க. கரெக்ட் தான் சகல நீ சொல்றதும். சரி, அப்ப நமக்கு இங்க என்ன வேலை இருக்கு? நம்ம கிளம்ப வேண்டியதுதான். எனக்கும் ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது. கிளம்பலாமா சகல? ஆமாமா கார்த்திக், எனக்கு கூட ஆஃபீஸ்க்கு ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. இவளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரி, நம்ம கிளம்பும். சரி, ஏண்டி இன்னைக்கு நம்ம சீக்கிரம் வரணும் தானே பேசியிருந்தோம், ஏன் லேட்டா வந்த? அது ஏண்டி அக்கா கேட்குறேன், எங்க வீட்டில் தான் ஒரு ப்ராப்ளம் ஓடிட்டு இருக்கே. என்னது ப்ராப்ளமா? என்னடி, உனக்கு எதுனா பிரச்சனையா என்ன? எனக்கெல்லாம் எதுவும் இல்லடி. அதான் ஐஷு அவங்களோட ப்ராப்ளம் தான். ஆமாம் ஆமாம், மாம்ஸ் கூட சொன்னார், கார்த்திக் மாம்ஸ் சொன்னாராமா. ஏதோ ஐஷு வந்து மறுபடியும் ஸ்டேட்ஸ்க்கே போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்களாமே. அப்படியா? அப்படியா? வா இன்னைக்கு காலையில் ஏர்போர்ட் போய் நின்றுட்டாங்க தெரியுமா? நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஒரே பிடிவாதமாக எல்லாருக்கிட்டையும் எப்படியும் சம்மதத்தை வாங்கிட்டு ஸ்டேட்ஸ்க்கு போகலான்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்டுக்கே போய் நின்றுட்டாங்க. அச்சோ, என்னடி சொல்கிறேன்? அப்போ கிளம்பிட்டாங்களா என்ன? அவங்க போயிட்டாங்கன்னா அப்போ செல்வானோட சிச்சுவேஷன் என்னடி, என்ன ஆச்சு? அதை நினச்சாதான் எங்களுக்கும் கஷ்டமாக இருக்குது. ஆனால் நல்ல வேலையாக செல்வானா ஏதோ ஒரு திட்லுமுழு பண்ணி அவங்கள போக விடாமல் பண்ணிட்டாங்க. இப்போ ஐஷு போகலை, வீட்டில் தான் இருக்காங்க. ஆனாலும் ஐஷு என்ன சொல்கிறாங்க, நாளைக்கு நைட் ஃப்ளைட்டில் நான் கிளம்புறேன்னு இன்னமும் பிடிவாதமாக தான் இருக்காங்க. ஆனால் செல்வானா ரொம்ப பாவண்டி. செல்வானா ஐஷுவை ரொம்ப லவ் பண்ணுறாங்க. அது எங்களுக்கு நல்லாவே தெரியுது. அவரும் எவ்வளோ தெரியுமா முயற்சி பண்ணுறாங்க, எப்படியாவது ஐஷுவை போக விடாமல் பண்ணணும்னு. ஆனால் ஐஷு ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியலடி. என்ன அவங்களுக்கு ப்ராப்ளம்? நீ கேட்டு பார்த்தியா? நீ பேச வேண்டியதானே அவங்க கிட்ட. என்னடி அக்கா, நான் கேட்காம இருப்பேனா? நானும் எல்லாமே கேட்டு பார்த்துட்டேன், பேசி பார்த்துட்டேன். அவங்க ப்ராப்ளம் என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு மனசுக்குள்ள ஏதோ பெரிய பிரச்சனை இருக்குன்னு மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுதுடி அக்கா. அவங்க எப்பவுமே டல்லாகவே இருக்காங்க தெரியுமா? செல்வானாவை அவங்களும் லவ் பண்ணுறாங்க.
ஆனால் அவரை பார்த்தாக்கா வெறுக்கிற மாதிரியே நடிக்கிறாங்க. அது எங்களுக்கு நல்லாவே புரியுது தெரியுமா. சே, செல்வானா ரொம்ப பாவம் தெரியுமா. அவரோட நல்ல மனசுக்கு கண்டிப்பாக எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். ஆனால் ஐஷுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. அதை தாண்டி அக்கா நாங்களும் தேடிட்டு இருக்கோம். என்னதான் அவங்களுக்கு ப்ராப்ளம்னு தெரியல. செல்வானா தான் ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ப்ராப்ளம் என்னன்னு கண்டுபிடிக்கணும்னு ரொம்ப மெனக்கெட்டுட்டு இருக்காங்க. ஏண்டி, ஒருவேளை அவங்க அவங்களோட பாஸ்ட்டை நினச்சி தான் ஃபீல் பண்ணுறாங்களோ? அவங்க பாஸ்ட் அவங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்னடி அக்கா சொல்கிறேன்? ஒருவேளை அவங்க பாஸ்ட்டை தான் நினச்சிருப்பாங்க. அதான் கார்த்திக் மேம் சொன்னல, அவங்க பாஸ்ட் கொஞ்சம் பேடாக இருந்ததுன்னு. அதை நினச்சி கூட அவங்க ஃபீல் பண்ணலாம்ல. ஆமாண்டி அக்கா, நாங்கள் இதை பற்றி யோசிக்கவே இல்லையே. ஒருவேளை அவங்க அதை நினச்சி தான் ஃபீல் பண்ணுறாங்களோ? அதனால தான் செல்வானாவை அவாய்ட் பண்ணுறாங்களோ? மேபி கண்டிப்பாக அதுவாக தான் இருக்கணும். அவங்க இவ்வளோ தூரம் செல்வானாவை அவாய்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க பாஸ்ட் தான் அவங்க மைண்டுக்குள்ளே ஆழமாக இறங்கியிருக்கு. ஆனால் அது ஆழமாக இறங்கியிருக்குன்னா அவங்க அதை நினச்சிருக்க மாட்டாங்க. அவங்கக்கிட்ட யாரோ அதை பற்றி சொல்லி இப்படி அவங்கள கஷ்டப்பட வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவங்களோட பிரச்சனையை நினச்சி செல்வானாக்கு எதுவும் ப்ராப்ளம் வந்துடக்கூடாதுன்னு யோசிக்கிறாங்களோ என்னமோ. அக்கா, நாங்கள் இதை பற்றி யோசிக்கவே இல்லைடி அக்கா. அவங்க ப்ராப்ளம் என்னன்னு நாங்கள் தேடிட்டு இருந்தோமே தவிர அவங்க பாஸ்ட் தான் அவங்க ப்ராப்ளமாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கவே இல்லை. இதை முதல்ல மாமா கிட்ட சொல்லணும். கண்டிப்பாக ஈவினிங் போன உடனே இதை பற்றி மாமா கிட்ட பேசி ஆகணும்டி அக்கா. சரி சரி, இப்போ நம்ம கிளாஸ்க்கு போவோம். நீ ஈவினிங் போன உடனே மாமாவை பார்த்து பேசு. மாமா கிட்ட இதை பற்றி சொல்லு. மேபி எனக்கு தெரிஞ்சு இதுவாக தான் இருக்கணும் அவங்க ப்ராப்ளம். இதை யாரும் அவங்கள குத்தி காமிச்சு பேசி தான் அவங்கள ஹர்ட் பண்ணியிருக்கணும். அதனால தான் ஐஷு செல்வானாவை அவாய்ட் பண்ணுறாங்கன்னு தோணுது. அது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இவங்க ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடலாம். சரிடி அக்கா, நானும் ஈவினிங் போயிட்டு ஐஷு கிட்ட பேசுகிறேன். ஏன்னா அவங்க கண்டிப்பாக நாளைக்கு நைட்டு ஃப்ளைட்டில் கிளம்பி ஆகணும்னு ரொம்ப பிடிவாதமாக இருக்காங்க. சரி சரி, நீ இதெல்லாம் நினச்சி நீ வருத்தப்படாத. எதுவும் நடக்காது, எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். செல்வானாக்கு நல்ல மனசு, அதனால் கண்டிப்பாக செல்வானா என்ன விருப்பப்படுறாங்களோ அதுதான் நடக்கும். ஐஷு கண்டிப்பாக இங்கேருந்து போக மாட்டாங்க. அதை கண்டிப்பாக செல்வானை பார்த்துக்குவாரு. அது மட்டும் இல்லை, கார்த்திக் மாம்ஸ் இருக்கார்ல கூடவே, அவரும் பார்த்துப்பாரு. அதனால் நீ இதெல்லாம் நினச்சி கவலைப்படாத. நீ கவலைப்பட்டு உன் உடம்புக்கு எடுத்துக்காத, புரியுதா? நம்ம பார்த்துக்கலாம் எல்லாமே. ஐஷுக்கு எதுவும் ஆகாது, செல்வானாக்கும் எதுவும் ஆகாது. ஓகேவா? சரிடி அக்கா. காலையிலேருந்து மைண்டு கொஞ்சம் டிஸ்டர்ப்டாகவே இருந்தது. உங்ககிட்ட பேசுனதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ஃப்ரீயாகவே ஆச்சு. சரி, நம்ம கிளாஸ்க்கு போகலாமா? நம்ம லஞ்ச் டைமில் மீட் பண்ணலாம். தங்கச்சினா அவ்வளோ பாசமா? நல்ல மனம் உன் போல் கிடையாது, நன்றி சொல்ல வார்த்தை எனக்கு ஏது. ஒரு தாய் நீ, உன் சேய் நான், இந்த உறவுக்கு பிரிவேது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். ஹாய் டியர்ஸ், இன்னைக்கான பர்த்டே விஷஸ் பண்ணிடலாமா? இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சஹாரா. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே சஹாரா சிஸ்டர். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ரெஜியா பேகம் சிஸ்டர். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ரெஜியா பேகம் சிஸ்டர். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அட்வைட் ப்ரோ. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே அட்வைட் ப்ரோ. இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறேன் சஹாரா சிஸ்டர், அட்வைட் ப்ரோ, அப்புறம் ரெஜியா பேகம் சிஸ்டர். இவங்க 3 பேருக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நீங்கள் 3 பேரும் இன்னைக்கு போல் என்றைக்குமே லைஃப் லாங் ஹாப்பியாக இருக்கணும்ப்பா. ஓகே, நல்லபடியாக பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுங்கள். ஆமாம்மா, நல்லபடியாக பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுங்கள். சஹாரா, அத்வைத், அப்புறம் ரெஜியா பேகம் சிஸ்டர், நீங்கள் 3 பேரும் லைஃப் லாங் ஹாப்பியாக இருக்கணும்ப்பா. உங்களுக்காக நாங்கள் காட் கிட்ட ப்ரே பண்ணிக்கிறோம். அப்புறம் ஒரு சின்ன கேள்வி. என்னென்னா, கேள்வின்னு சொல்ல முடியாது, ஒரு சிஸ்டருக்கான பதில்னு சொல்லலாம். நேற்று ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, என்னோடய வாய்ஸ் வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. சிஸ்டர் சாரி, அதாவது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. வாய்ஸை வந்து நான் சேஞ்ச் பண்ண முடியாது. என்னோடய வாய்ஸே இது தான். என்னோடய ஒரிஜினல் வாய்ஸ் கொடுத்தாலும் இப்படி தான் இருக்கும். நான் கார்ட்டூனுக்காக வாய்ஸ் கொடுக்குறனாலும் இப்படி தான் இருக்கும் சிஸ்டர். மொத்தமே இந்த கார்ட்டூனோட இதில் பார்த்தீங்கன்னாக்கா 10 பிச் தான் இருக்குது. அந்த 10 பிச்சை தான் நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு கார்ட்டூன் டாலுக்கும் நான் வைக்க முடியும். நான் எல்லாருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வச்சுருக்கேன். இருந்தாலும் உங்களுக்கு வாய்ஸ் பிடிக்கல போல இருக்குது. சரி, ஓகே, நான் எதுவும் பண்ண முடியாது சிஸ்டர். உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா வேறு எதுனா சொன்னீங்கன்னா, சேஞ்ச் பண்ணுற மாதிரி வேறு எதுனா சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிப்பேன். பட் வாய்ஸ் சேஞ்ச் பண்ண முடியாது இல்லையா? எனக்கு இதுதான் கொடுத்துருக்காரு கடவுள், இந்த வாய்ஸ் தான் கொடுத்துருக்காரு. நான் இதுபடி தான் நான் போக முடியும். அதனால சாரி சிஸ்டர், உங்களுடைய ரெக்வஸ்ட்டை என்னால்
என்னால் வந்து பூர்த்தி பண்ண முடியல. அதனால் ரொம்ப சாரி சிஸ்டர். என்னோட வாய்ஸ் இதுதான். என்னோட வாய்ஸை வந்து நான் சேஞ்ச் பண்ண முடியல. ஓகேவா? உங்களுக்கு வாய்ஸ் கேட்க கஷ்டமாக இருந்ததுன்னா என்னை மன்னிச்சிடுங்க. நான் எதுவும் பண்ண முடியாது. ஐம் சாரி. ஆமாம் சிஸ்டர், இதுக்காக நான் வந்து வேற யாரையும் வச்சு வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியாது. இதுதான் என் வாய்ஸு. இதுக்கு மேலே நான் வந்து எவ்வளோ தான் அட்ஜஸ்ட் பண்ணி மாற்றி மாற்றி வச்சாலும் எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு என்னோட வாய்ஸ் கேட்க எனக்கு ஓகேவாக தான் தெரியுது. பட் உங்களுக்கு பிடிக்கல போல இருக்கு. ஓகே, சாரி சிஸ்டர். உங்களோட ரெக்வஸ்ட்டை என்னால் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியல. ஐம் ரியலி சாரி சிஸ்டர். நீங்க சொன்னதுக்கு நான் வந்து தப்பாலாம் எடுத்துக்கல சிஸ்டர். என்னால சேஞ்ச் பண்ண முடியலங்கிறதுக்கான எக்ஸ்பிளனேஷனை தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்க வேற எதுவும் எடுத்துக்காதீங்க. ஓகேவா? நீங்க சொன்ன உடனே எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது தான். லைட்டா ஹர்ட்டும் ஆயிட்டேன். அதுக்காக நான் ஃபீல் பண்றேன்னு சொல்ல முடியாது. பட் உங்ககிட்ட சாரியும் சொல்லிக்கலாம் அப்படின்றதுக்கான தான் இந்த எக்ஸ்பிளனேஷன். ஓகே சிஸ்டர், தேங்க்யூ. ஆமாம் சிஸ்டர், நீங்கள் சொன்னது தப்பாக எடுத்துக்கிட்டு நான் இந்த போஸ்ட் போடல. என்னால் சேஞ்ச் பண்ண முடியல அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் இது. உங்களுக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு. அதுக்காக தான் இந்த வீடியோவோடவே இதை அட்டாச் பண்ணி விட்டுட்டேன். வேறு எதுவும் இல்லை சிஸ்டர். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்க முடிஞ்சா பாருங்க. இல்லைன்னா சாரி சிஸ்டர், நான் என்ன சொல்கிறதுக்குன்னு தெரியல. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆயிடுச்சு தான் சிஸ்டர். சரி, ஃபீல் ஆனாலும் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும்னு நினச்சேன். அதுக்காக தான் சிஸ்டர் கொடுத்தாச்சு. ஓகே, பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.